ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சென்னை ஹைகோர்ட் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கு. அதாவது தமிழகத்தில் ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டு வருது, இது துரதிருஷ்டவசமானது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயே இன்னொரு வார்த்தை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு, உண்மையிலுமே ஆணவ கொலையாக இருந்தாலும் சில நேரங்களில் உண்மை வெளியே வருவதில்லை, அந்த மாதிரி ஒரு நிகழ்வும் இங்கே நடக்குது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. அவங்க சொன்னது இங்கு மட்டுமல்ல, தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்கணுங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, அந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய கடந்த 5 ஆண்டு காலத்தினுடைய ஆட்சியில போட்டு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் கடத்தக்கூடிய தமிழகம் தான் வருது போறாமே. இந்த ஆணவ கொலைகள்ல ஏற்கனவே 2017 முதல் 2025 வரை ஏற்கனவே 65 ஆணவ கொலை நடந்திருக்கிறதாக ஆதாரப்பூர்வமா நம்ம எடுத்து வச்சுக்கிற போறாமே. கண்ணகி முருகேசன் வழக்கு நடந்து 22 வருஷம் ஆச்சு. அந்த வழக்குல தொடர்ந்து கண்ணகி முருகேசனுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த சாதி ஆணவ கொலையை உங்களுக்கு தெரியும், நம்ம நக்கீரன் ஆசிரியர் தான் அப்ப இந்த பொய் வழக்குல பொடா வழக்குல உள்ளப்படப்பட்ட போது தன்னுடைய மாமனாருடைய இறப்புக்காக வருகிறாரு. பத்திரிகை நக்கீரனுடைய நிருபர் மூலியமாக இந்த செய்தியை போட வைக்கிறாரு. அதுதான் தமிழ்நாட்டுல அது வெளிவந்தது. அதை சிபிஐக்கு மாத்தி அந்த வழக்கு ஏறக்குறைய 18 ஆண்டுகள் நடந்துதான் தீர்ப்பளிச்சாங்க கடலூர் மாவட்டத்துல. அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செஞ்சாங்க. அதுல கொடுத்திருக்கிற தீர்ப்புக்கு அப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த தென் மாவட்டங்கள்ல விமலா ராணின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கு ஒண்ணு, அதே மாதிரி சங்கர் கௌசல்யா வழக்கு, அதே மாதிரி திவ்யா இளவரசனுடைய வழக்கு, கோகுல்ராஜுடைய வழக்கு, ஐஸ்வர்யா வழக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது போன அதிமுக ஆட்சி ஆகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி ஆகட்டும், இந்த ஆணவ கொலைகள் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது போறான். அது மட்டும் இல்ல, கோகுல்ராஜ் வழக்குல நாம சிறப்பு வழக்கறிஞராக இடையில அந்த வழக்க மதுரைக்கு மாற்றப்பட்டு 3 ஆண்டுகள் சட்ட போராட்டத்துல அந்த வழக்குல இந்தியாவே திரும்பி பார்க்கிற வண்ணம் அந்த வழக்குல நியாயத்தை நம்ம பெற்றுக் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, யுவராஜ் போன்றிருக்கிறவர்களுக்கு 8 பேருக்கு இறுதி வாழ்நாள் சிறை, இறுதி மூச்சு இருக்கவரை சிறைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று பிறப்பு தீர்ப்பு கொடுத்து மட்டுமல்ல, அது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் அங்க மாண்புமிகு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த வெங்கடேஸ்வரி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அமர்வு அந்த தண்டனை திருப்பி உறுதிப்படுத்தி ஆய்வுபூர்வமா சொல்லியிருக்காங்க போறாமே. அதுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல வர்ஷிப்பிரான்னு சொல்லக்கூடிய பொண்ணு, கனகராஜன் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்திருக்கிற அந்த பொண்ணும் அந்த முத்திரைய வகுப்பை சார்ந்தக்கூடிய கனகராஜன் சேர்ந்து காதல் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதை எதிர்த்து அந்த கனகராஜ் அண்ணன் வினோத்குமார்ங்கிறவன் 2 பேருமே வெட்டி கொள்றான். அந்த வழக்குல தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்ப என்னதான் நீங்க நீதிமன்றத்துல போராடி தூக்கு தண்டனையோ அல்லது வாழ்நாள் சரியா வாங்கி கொடுத்தாலும் கூட இன்னைக்கு நான் பாக்குறோம், பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த காவல்துறை கட்டமைப்பு என்பது மாறாம இருக்கிற காரணத்தினால இந்த சட்டம் ஒரு வலுவான சட்டமாக இருக்கிற 1989ஆம் ஆண்டு வன்முறை தடுப்பு சட்டம் மட்டுமல்ல, அதை உறுதிப்படுத்தி 2016 வலுவாக்கப்பட்டுச்சு. அப்படி வலுவாக்கப்பட்டும் கூட இன்னைக்கு நான் தொடர்ந்து பார்க்கிறோம், இந்த காவல்துறை கட்டமைப்பு என்பது மாறாமே இருக்குது. ஆகவே என்னதான் தமிழ்நாடு சமூக நீதி களமாக இருக்கிறது என்பதில் உண்மை, அது எந்த மாற்றம் கிடையாது. ஒன்றிய ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற 4 ஆண்டு சட்டப்பட்டதை பார்க்கிறோம். அது நீட் போராட்டமாகட்டும், அல்லது புதிய தேசிய கொள்கைங்கிற பேர்ல இந்தி திணிக்கப்படுவதாகட்டும், இறையாண்மை பாதிக்கக்கூடிய நம்முடைய மாநில உரிமையாகட்டும், தமிழ்நாடு சமூக நீதிக்காக போராடுகிற ஒரு களம் என்ற சந்தேகம் கிடையாது. ஆனாலும் கூட மாநில முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கண்காணிப்பு குழு கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழுவை நாம் போட்டுக்கிறோம். இந்த சட்டத்துல தனியாக தலித் மற்றும் ஆதிதிரா மலைவாசி மக்களுக்கான முறையில் ஒரு தனி ஆணையம் நியமிக்கப்பட்டு ஹைகோர்ட் ஜட்ஜு அதில் உட்கார்ந்துருக்காரு. அது மட்டுமல்ல, மாவட்ட அளவில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் தலைமையில எஸ்பி எல்லாம் உட்பட ஒரு தனியா ஒரு மாவட்ட கண்காணிப்பு குழு இருக்குது. அது மட்டுமல்ல, கோட்டாட்சியர் தலைமையில் இருக்குது. இது மட்டுமல்ல, நோடல் ஆபீசர் போட்டிருக்காங்க.
இவ்வளவு சட்டங்கள் இருந்திருந்தும் கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்து காதல் திருமணம் என்பது அது வந்து ஒரு தனிப்பட்ட உரிமை, ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளாங்கிறது அவங்களோட அடிப்படை உரிமை அது. ஆனால் இவ்வளவு இருந்தும் கூட இந்த சாதி என்கின்ற கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கிற இந்த வர்ணாசிர தர்ம கோட்பாட்டினுடைய இன்னைக்கு இருக்கிற படிநிலை சமூக அமைப்புல அது அதை அசைக்க முடியல, கெட்டிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஆட்சியாளருக்கும் உண்டுகிற முறையில இப்ப வந்து நெல்லை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கொடுமை என்பது வந்து சாதாரணமான ஒன்று அல்ல. சாதி ஆதிக்கம் மட்டுமல்ல, அந்த சாதி ஆதிக்கத்தோட காவல்துறையுடைய அதிகாரம் சேர்ந்திருக்கிறது, அதான் முக்கியம். மத்தெல்லாம் பார்த்தோம்னா சாதி வெறிபிடித்திருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு, கட்ட பஞ்சாயத்து இருக்கும், சுயசாதி பெருமை பேசுறவங்க எல்லாம் இருப்பான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. காவல்துறையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் காக்கி சட்டை போட்டுட்டு அரசியல் சாஸ்திரத்தின் பேர்ல வந்து நம்பிக்கை பெற்ற உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவர்களே தன் மகனை வந்து இவ்வளவு சுர்ஜித் சொல்லக்கூடிய 21 வயசு பையனை சாதி வெறியனாக்கி வெட்டி கொண்டிருக்காங்கிற ஒரு செய்தி என்பது தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிற விஷயம். ஆகவே இதை தடுப்பதற்கு வந்து கண்டிப்பாக ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை அமல்படுத்துகிற முறையில வந்து தனி சிறப்பு சட்டம், இந்த ஆணவ கொலையை தடுப்பதற்கான முறையில் ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவது என்பது மிக அவசியமானது. அதை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மதிப்புக்குரிய தோழர் வந்து திருமாவர்களும் சேர்ந்து இன்னைக்கு போயிருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியது. 9ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க, வந்து தமிழ்நாடு புறம் வச்சிருக்காங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பாக. அது மட்டுமல்ல, உண்மையிலேயே சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களாக இருக்கிற பட்சத்துல அது திராவிட இயக்கமாகட்டும் அல்லது இடதுசாரிகளுடைய இயக்கமாகட்டும் தமிழ் தேசியமாகட்டும், இந்த 3 பேரும் இணைந்து அவர்கள் வந்து களத்துல, தெருக்கல்ல, பள்ளிக்கூடங்கள்ல தாங்கள் வகிக்கிற பயில புறாத்தையுமே இந்த சாதி ரீதியாக உருவாகி கொண்டிருக்கூடிய மிக கொடூரமான இந்த சமூகத்துடைய தடைக்கலை உடைக்கலைன்னு சொன்னா அது எல்லாரையும் பாதிக்கும். ஆகவே வருணுடைய கொலை இறுதியாக இருக்க வேணும் அப்படிங்கிற பட்சத்துலதான் இந்த இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்க முன்னெடுப்பு என்பது ஒரு பாராட்டுக்குரியது. இப்போ 3 பேரும் முதலமைச்சரை சந்திச்சதை நீங்கள் குறிப்பிட்டீங்க. 3 பேரும் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகாலமாக தனி சட்டம் வரணும்னு சொல்லி எல்லோரும் வலியுறுத்துவது தான். இப்போ நீங்கள் பல போராட்டங்களில் இது இப்போ சொல்லியிருக்கீங்க, வலியுறுத்திருக்கீங்க. இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, போன ஆட்சியாக இருந்தாலும் சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நீண்ட காலமாக இருக்கிற கோரிக்கை நிறைவேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மிக சரியா கேட்டீங்க. ஏன்னா 2012ஆம் ஆண்டு வந்து நம்முடைய சட்ட கமிஷன், லா கமிஷன் 242வது சட்ட கமிஷனே இதை வந்து வலியுறுத்தியது. இந்த சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு வந்து தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்லி பரிந்துரைத்தது. அதன் பேர்ல 2012ஆம் ஆண்டு அப்போ வந்து இந்தியாவில் வந்து பாராளுமன்றத்துல, ராஜ்யசபாவில் இந்த மாதிரி திருமணங்களை வந்து இடையூறு செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய சட்டமன்ற முறையில் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேட்ரிமோனியல் அஃபேர்ஸ் என்று சொல்லும் முறையில் ஒரு மசோதா போட்டப்பட்டு ராஜ்யசபாவில் பூத்தப்பட்டுச்சு. ஆனா 2012க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மசோதா கிடப்பிலேயே கிடக்குது போறாமே. அப்ப இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய ஆட்சி, பிஜேபி ஆட்சி வந்து அது சாதிய கட்டமைப்பை காக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சனாதன கட்டமைப்பு, அது செய்யாதது. ஆனா ராஜஸ்தான்ல கொண்டு வந்திருக்காங்க. 2005ஆம் ஆண்டு ராஜஸ்தான்ல ஒரு சட்டம் வந்திருக்குது, அது இன்னும் கூட வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஆனா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வரதராஜ் அவர்கள் வந்து அவர் சட்டமன்றத்துல வந்து ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தாரு. அப்ப இதற்கான டிராப்டே ஒண்ணு தயார் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிராப்டே வந்து எவிடன்ஸ் அமைப்புல கதிர்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு அவங்க வந்து தன்னார்வ குழு தான் அவங்க இருந்தாலும் கூட இது போன்ற அமைப்புகளுக்கு முன்னெடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாளர். நான் பல வழக்குகளுக்கு எல்லாம் கொடுத்தது அவங்க தான் எங்கிட்டால. அப்ப அவங்க இந்தியா முழுக்க போய் ஏறக்குறைய 17 மாநிலங்கள்ல வந்து இதற்கான ஒப்புதல் பெற்று வந்திருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர், அப்ப இந்திய செயலாளர் தூராஜா அவர்களும் அப்ப இருந்து சீதாராம் யெச்சூரி போன்றிருக்கிறவங்க போய் பார்த்து அவங்க ஒப்புதல் பெற்றிருக்காங்க. ஆனா எல்லாமே மேல நிக்குது. ஆகவே நடைமுறையில வந்து இது வர வேண்டும் சொன்னா இந்த தனிச்சட்டம் இருந்ததுனா தான் சாத்தியன்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். 2018ஆம் ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சக்தி வாகினி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற வழக்குல தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த நாங்க பாக்குறோம், இந்தியா முழுக்க பார்க்கிறோம், இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் மட்டுமல்ல, ஒரு தலித்தும் தலித் இல்லாமலும் காதல் செஞ்சு திருமணம் பண்ணாங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சாதி விரும்பிச்சவங்க தடுக்கிறாங்க, அது வைக்கிறாங்க. ஆனா மாவட்ட நிர்வாகமே காவல்துறையே படத்தை எதிராக சொல்றாங்க. அப்ப காவல்துறை எதிராக இருக்கிற போது
அதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காதல் திருமணம் சாதி மறுபடுத்தம் நடந்தான்னு சொன்னா அந்த இடத்துல தானாகவே முன் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதுல போட்டிருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2014ஆம் ஆண்டே ராமசுப்ரமணியம் ஜட்ஜ் அவர் சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்ப தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உட்காந்துருக்காரு சேர்மனா. அவர் வந்து மதுரை பெஞ்சில் உட்காரும் போது விமலா ராணி வழக்குல வந்து கைட்லைன் கொடுத்தாங்க போறான் எப்படி எல்லாம் வந்து அவர் பாதுகாப்பு தரணும்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொண்டு கூடிய காரணம் கேட்டா காவல்துறை அதற்கு உரிய பாதுகாப்பு தரல. இப்ப பள்ளிக்கரணைங்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும், தாம்பரத்துக்கு பார்த்தா பள்ளிக்கரணை, அங்க அப்படிதான் வந்து அங்க பிரவீன்கிற பையன் அந்த தலித் மாணவனும் வயது வந்தவன் தான் வந்து அவனும் அவனுடைய காதலி 2 பேருமே 6 ஆண்டுகள் காதலித்தாங்க. பெரியார் மன்றத்தில் போய் பெரியார் திடல போய் திருமணம் செய்துக்கிட்டு பெரியமேட்டுல பதிவு பண்ணிட்டு போறாங்க. பள்ளிக்கரணை காவல் நிலையத்துல வந்து அப்படியே அப்பட்டம் பட்ட போல மிரட்டுறாரு அவங்க அப்பா. ஏன்னா அவர் திமுக சார்ந்தவர். அதே சொன்ன மாதிரியே 6 மாசம் பையனை வெட்டி கொண்டாங்க போறாமே. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. இதுக்கு எங்க போய் சொல்றது? இது இந்த நிலையை தொடர்றதுக்கு காரணம்னா காவல்துறை முழு பொறுப்பேற்கணும். அக்கௌண்டபிலிட்டிங்கிற இது ஒரு பொறுப்பு யார் அப்படின்னு கேட்குது. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே பாத்தீங்கன்னா விதிகள்லையும் அதே மாதிரி சட்டத்திலையுமே தெளிவா இருக்குது. காவல்துறைகள் இந்த மாதிரி சட்டம் புகார் கொடுத்து வாங்க மறுத்தா அந்த காவல்துறை அதிகாரியை 6 மாசம் தண்டிக்கலாம். அவ்வளவு அற்புதமான பிரிவெல்லாம் இருக்குது. ஆனா நடைமுறைப்படுத்துகிற போதுதான் அது வந்து செல்ல மாட்டேங்குது. ஆகவே தமிழ்நாடுடைய மாநில முதலமைச்சர் வந்து இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அப்படின்னா அவர் டைரக்டா அவருக்கு வந்து பண்ணாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட சுற்றிலும் இருக்கிற அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, இந்த அதிகாரிகள் இந்த சட்டத்தை அமல்படுத்தி அதை கொண்டு வந்து அவர் முன்னால வைக்கணும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் என்ன சொல்றாரு, இந்தியாவில் என்ன சொல்றாரு, எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை குறை கூற முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த சமூக நீதி மற்றும் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சாதி ஒழிப்பில் மட்டும் பார்த்தோம்னா அது நடைமுறையில் இல்லை என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவிக்கிறேன். அப்ப இப்பொழுதாவது ஒரு பக்கத்துல சட்டம் என்பதுதான், சட்டம் தான் இன்னைக்கு என்னைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும். இப்ப வந்து சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நான் சொன்னான் பொது இடத்துல, தப்போ ரேட்டோ இப்ப குடிக்கிறாங்களா? முந்தி பார்த்தா வான உறுதியில ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க வேணா குடிப்பாங்க. சட்டம் உடனே நிக்குதுங்க. அப்ப சட்டத்தின் மூலமாகத்தான் ஒரு முன்முயற்சி எடுக்கப்பட வேண்டும். அதுல வந்து தனிச்சட்டம் என்பது இன்னைக்கு மிக மிக அவசியமா. பரிதாபங்கள் சேனல் வந்து நகைச்சுவா பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து ஆணவ கொலை தொடர்பான விஷயங்களும் அதில் வருது. ஒரு சாதிய தலைவர்களாக இருப்பவர்கள் அந்த சாதியில் இருக்கிற இளைஞர்களை எப்படி வழிநடத்துகிறாங்க, அந்த சாதிய உணர்வை ஊட்டி அதுக்கப்புறம் அவங்க அந்த இளைஞர்கள் கொலை செய்கிற அளவுக்கு போனதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க, அந்த இளைஞர்கள் வந்து சிக்கிடுறாங்க. இதை மையப்படுத்தி இப்படிலாம் இளைஞர்கள் இருக்க வேண்டாம், திருந்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சியை எடுத்தவங்களுக்கு மிரட்டல் வருவதாக சமூக வலைதளங்களில் போகுது. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்லாம், கருத்துரிமை உண்டு, சமூகத்தில் நடக்கிறது தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க நகைச்சுவையா, இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்களுக்கு மிரட்டல் வரக்கூடாது அப்படிங்கிற குரலும் வருது. இது எப்படி பார்க்க? இது வந்து இதுதான் இன்றைக்கு தேவை. அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை சட்டையர்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஆங்கிலத்தில் வந்து, அதை வந்து ஒரு பத்திரிகையாளர்கள் தங்களுக்குரிய முறையில வந்து அதை விமர்சன பூர்வமாக அவங்க போடுறாங்க பாருங்க, அது வந்து சரியானது. அப்படி மிரட்டல் விட்டாங்கன்னா அதை சந்திக்க வேணும். என்னன்னு கேட்டா இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து டெவில் அப்படின்னு சொல்லிட்டு கரண் தாப்பர் ஆனானப்பட்ட ஜெயலலிதாகிட்டே ரிப்போர்ட் நம்ம நக்கீரன் பத்திரிக்கை தான் பண்ணிச்சார் போறாமே, அதாவது தமிழ்ல போட்டாங்க போறாமே, டெவில்ங்கிற இதுல பேட்டியில கொடுப்பாரு வந்து. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் அப்பட்டமா சொல்றேன், இந்த வருணுடைய இவ்வளவு ஒரு கேவலமான படுகொலைக்கு பின்னால கூட ஹரிநாடான்னு சொல்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவரு பேட்டி தர்றாரு, நீ பேசாம உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு உங்க ஜாதியில கல்யாணம் பண்ணி போயிருக்காங்கல்ல, பண்ணிதான் உயிரோடு இருந்திருப்பேன்னு சொல்றாரு. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எவ்வளவோ வழக்கு நம்ம நடத்துறோம், கும்மி அடிக்கிறாங்க எல்லாம் கூடி, முருகன் பேர்ல கும்மி அடிக்கிறாங்க. கும்மி அடிச்சுட்டு சத்தியம் வாங்கினாங்க பொண்ணுங்கிட்டாரு. என்னன்னு, நீங்க எல்லாம் நம்ம சாதிக்கார பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்ன? இது ஒரு சாதிய வந்து வன்மம் தான். இது பேர் ஹேட் கிரைம்ஸ் சொல்றாங்க. ஹேட் கிரைம்ஸ் எப்படி உலகம் முழுக்க இந்த ஹேட் கிரைம்ஸ் தான் காரணமா இருக்குது. எப்படி ஹிட்லர் மாதிரி இருக்கக்கூடியவெல்லாம் வந்து வெறுப்பு வந்துச்சுன்னா, அதே மாதிரிதான் நீங்க குறிப்பா பார்க்க வேண்டிய திவ்யா இளவரசருடைய வழக்குல பாத்தீங்கன்னா 2 பேருமே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். நீதிமன்றத்தின் முன்னால வந்து நின்று அந்த திவ்யா சொன்னா, நான் இளவரசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன், யாருடைய குறுக்கீடும் கிடையாதுன்னு சொன்னாங்க.
அப்படி சொன்ன பின்னாலும் கூட அந்த அந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு அந்த பையன் கடைசியில் அவர் தலை தான் துண்டா கிடந்துச்சு. இது காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க திருமணத்துக்கு பின்னால அங்க வந்து பாமகவை சார்ந்திருக்கிறவர்கள் ஒரு பெரிய இயக்கம் நடத்தி மூமெண்ட் கூட்டம் போட்டு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறாங்க. எவனாவது வந்து எங்க சாதிக்கார பையனை வந்து உள்ளே கை வச்சானா கையை விட்டு காலை விட்டு சொன்னாங்க. வெறுப்புணர்ச்சி அது. இந்த வெறுப்புணர்ச்சியை தூண்டக்கூடிய நிகழ்ச்சி முளையிலேயே கிள்ளி போட காரணத்தால்தான் தொடர்ந்துட்டு இருக்குது. கோகுல்ராஜ் கேஸ்ல என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஒரு அச்சம் வந்தது. ஆனாலும் கூட இந்த சாதியில் இருக்கக்கூடிய சில பேர் நீங்க சொன்னீங்க பார்த்தா, அந்த சாதி தலைவராக இருக்கக்கூடியவங்க பல ரூபங்கள் இந்த மாதிரி அந்த வந்து வெறுப்பு விதைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்குநேரில் வந்து அந்த பையனை வந்து கையை விட்டுனாங்கல்ல, நல்லா படிக்கலான்னு சொன்னதுக்காக அந்த பையன் வீட்டுக்குள்ள போது விட்டாங்க. ஒரு நபர் கமிஷன் அமைச்சாங்க நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் ஆட்சியில. சந்துரு நீதிபதி அவர்கள், மேலாள் நீதிபதி அவர்கள் வந்து ஒரு பைசா கூட வாங்காம அவரே நேரடியா போய் களத்துக்கு போய் வெட்டினவனையும் பார்த்தாரு, வெட்டுப்பட்டவரையும் பார்த்தாரு. அந்த சூழ்நிலையை பூரா ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. புத்தகமா 269 பக்கம் கொண்டு புத்தகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமான கூடுது. இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு சைக்காலஜி, அந்த கல்ச்சுரல் ஈவென்ட் சொல்லுவாங்க, இந்த சமூக ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது உண்டு. சின்ன வயசுலேருந்தே இந்த சாதியை வந்து போட்டு ஊற்றி வளர்த்து கடைசியில பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அங்கேயும் கவத்தை கட்டிட்டு வருது. அப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்ல போறா இதை கருத்தை பரப்புறது, இதையெல்லாம் தடுக்குன்னு சொல்லி போட்டாரு. அப்ப பள்ளிக்கூடத்திலிருந்தே இதை நீங்க தடுப்பதற்கான முறையில வந்து கல்வியில வந்து நம்ம கை வைக்கிறோம். முதல்ல அங்க சரியான கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஆனா ஒவ்வொரு பாடப்புத்தக அட்டையில பார்த்தீங்கன்னா முன்னால் இருக்கும், அதாவது வந்து தீண்டாமை என்பது ஒரு பாவ செயல், அது குற்றம், அது எந்த வடிவத்துல தான் குற்றம் சொல்றோம். ஆனா அந்த எழுத்துல இருக்கக்கூடாது போய் உள்ளத்துல பதியணும். அப்படி பதிகிற போதுதான் அது ஒரு பௌதிக சக்தியா மாறும். ஏன்னு கேட்டா சாதி என்பது ஒரு மனோநிலைன்னு சொல்றாரு அம்பேத்கர், பெரியார் சொல்றாரு. அது ஒரு மனோநிலை, அது ஒரு வந்து கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம். அது அந்த கட்டப்பட்டிருக்கிற கற்பிதத்தை உடைக்கலன்னு சொன்னா வெளியே வர முடியாது. பாரதிதாசன் சொல்றாரு வந்து இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கிறது என்பதும் இருக்கிறானேங்கிறாரு. இருட்டறைக்குள்ளேயே உலகம் இருக்குது, உலகத்துக்குள்ளதான் இருட்டறை இருக்குது. ஆனா சாதிக்குள்ள போட்டீங்கன்னா அதான் இருட்டறை. இதை வந்து நம்முடைய நீதிபதி இருக்காரு பரத் சக்கரவர்த்தின்னு சொல்லி அற்புதமா வந்து வேணுகோபால் வர்சஸ் ஸ்டேட்டுக்கிற ஒரு வழக்குல வந்து அருமையா சொல்லிருக்காரு. சாதியை ஒழிக்காம இந்த நாட்டுல சமத்துவம் வராது, முன்னேற்றம் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப தீண்டாமை ஒழிக்கப்படணும்னு சொன்னாவே சாதி ஒழிச்சாதான் முடியும். அதுவும் இந்து இந்து ரிலிஜன் சொல்லக்கூடிய இந்து மதத்துல சாதியை கழிச்சா அது இந்து மதமே கிடையாது. ஏன்னா அது உருவாக்கப்பட்டது தானே. 2600 ஆண்டுகளுக்கு முன்னால கீழடியில போய் பார்த்தா சாதி இருக்குதா, மதம் இருக்குதா? ஆகவே இது இடையில உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த வர்ணாசிர கட்டமைப்பை உடைப்பது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அதுக்காகத்தான் இடதுசாரி இயக்கங்கள், அதே மாதிரி திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் இந்த விஷயத்துல வந்து ஒன்றுபட்டு நின்று போராடவில்லை என்று சொன்னால் என்னதான் சட்டமும் தீர்ப்பு இருந்தாலும் கூட பத்தாது. ஆனா முனைப்பாக செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989, அது மட்டும் இல்ல 2016 திருத்தப்பட்டது. இது ஒரு வலுவான சட்டம் தான். இந்த சட்டத்தை அமல்படுத்துவது யாரு? காவல்துறை. காவல்துறையே சாதியமா இருந்தா காவல்துறையை இதை பத்தி தெரியல. ஆனா இப்பதான் சமீபத்துல நான் பார்த்தேன், என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, நானும் டாக்டர் சுரேஷும். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய SC/ST ஆக்ட்ல வந்து அந்த சட்டத்தை வந்து விசாரிக்கக்கூடிய 38 நீதிபதிகளுக்கு வந்து, அது மட்டும் இல்ல அரசு வழக்கறிஞர்களுக்காக ஒரு வந்து இது எடுக்க சொன்னாங்க, கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. எதன் அடிப்படையில? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து நீங்க உங்களுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து சொன்னாங்க. கடந்த 26/7/2025 அடுத்த நாள் தான் இந்த சம்பவம் வந்து போறாமே. அப்ப நீதித்துறையில கூட பாத்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறாங்க போறான். ஆனா நிறைவேற்ற வேண்டியது யாரு? காவல்துறை தானே. ஒரு புகாரை புகாரே பதிவாக போது இடத்துல போறாமே. ஆகவே பதிவில் தொடங்கி இன்னும் சொல்ல போனா வருமுன் காக்க வேணும். இந்த சட்டத்துக்கு பேரே வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான். அப்ப தடுப்பு சட்டத்தை வந்து நீங்க முன்கூட்டியே வந்து அறிஞ்ச தடுக்கலன்னு சொன்னா இதுக்கு ஒன்றும் இதே இருக்க முடியாது. ஆகவே இன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துவதற்கு காவல்துறையில சென்சிட்டைசேஷன் பத்தாது. முதல்ல அதை வந்து மாத்தணும். அப்படின்னா வந்து முதல்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த பிரச்சனையிலையும் முன்னால் நின்று செய்வேன்னு சொல்றாரு, வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனையை வந்து ஒரு தனி சட்டத்தை கொண்டு வரணும். வாக்கு வங்கிகளுக்காக இந்த சட்டத்தை தள்ளி போடுன்னு சொன்னா அது வந்து சமூக நீதிக்கான போராட்டத்துல வந்து ஒரு பின்னடைவா தான். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.